ஆபீஸ் போனதுக்கு அப்புறமா பாஞ்சாலி உன்கிட்ட வந்து ஏதாவது இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துகிட்டான்னா நீ எதையுமே கண்டுக்காத. என்ன? சட்னி போடு. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஆனா என்ன பண்றது, சாப்பிட்டு தானே ஆகணும். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. ஐயோ, ஆமா சார், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்க வீட்டுல தான் இருக்கு. நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். நான் வரும்போது எடுத்துட்டு வரேன் சார். ஆமா, நான் நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ரேகா, நான் நேரா ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். நீங்க அங்க வந்துருங்க. ஆமாமா, நான் நேரா வந்துடுறேன். நீங்க வந்துருங்க. நிஜமாவே நான் இன்னும் 1/2 hourல அங்க இருக்கேன். நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, வந்துட்டே இருக்கேன் சார். பாய். சொன்ன மாதிரியே சாம்பார் சூப்பரா இருக்கு. என்ன நினைச்சுக்கோ மனசுல விட்டு ரொம்ப ஓவரா போற. எதுக்காக அந்த தட்டுல சாப்பிட்ட? அடிச்சி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துறனியா? புருஷன் தட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டா தப்பா? அததானே நான் செஞ்சேன். இதுவா இப்படி கத்துற? இனிமே பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்ன அப்புறம் நடக்கிறது வேற. என்னடி பண்ப? ரொம்ப திமிர அடிச்சு உனக்கு. என்ன சத்தம்? ஏன் சாப்பாடு தட்டு கீழே கிடக்கு? உங்களதான் கேக்குறேன், சொல்லுங்க. யார் சாப்பாடு தட்டு கீழே போட்டது? அத்த, தட்டு தானா கீழே விழல. தானா விழலன்னா? ரேகா, நான் காட்டி கொடுக்கறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. அத்தை கேக்குறாங்களேன்னு தான் சொல்றேன். அத்தை, நான் சாப்பிட்ட தட்டை புடுங்கி ரேகா தான் தூக்கி எறிஞ்சிட்டா. ஏன் ரேகா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இல்லத்த, அவ வேற தட்டுல சாப்பிட்டிருந்தா நான் ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டேன். அவர் தட்டுல சாப்பிடுறாத்த, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. இல்லத்த, மாசமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அவர் தட்டுல சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்துச்சு. அதான் சாப்பிட்டேன். அது ரேகாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா சொல்லிருக்கலாமே, நான் சாப்பிடாம இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு நான் சாப்பிட்ட தட்டை புடுங்கி வீசிட்டா. அத்தை, அவளுக்கு என்னமோ சாப்பிடணும் போல இருந்திருக்கு, சாப்பிட்டு போட்டுமே. இல்லத்த, இவ்வளவு தட்டு இருக்கு, அதுல சாப்பிட வேண்டியது தானே. இந்த சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாத. முதல்ல இதெல்லாம் கிளீன் பண்ணு. நில்லு.
வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா என் பக்கம் மாத்தி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன்னு சொல்லிருந்தேன்ல, அதோட ஆரம்பம் தான் இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜாவும் என் பக்கம் வந்துருவாரு. அதுக்கப்புறம் நானே சொன்னாலும் நீ இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. எதுக்கும் பெட்டி படுக்கையில கட்டிட்டு ரெடியா இரு, சரியா?